ஹஜருல் அஸ்வத்துக்கள் எப்படி காபாவிற்குள் வைக்கப்பட்டது? காபாவை புலர் நிர்மாணம் செய்யும் போது மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. நாங்க தான் ஹஜருல் அஸ்வத்துக்களை தூக்கி வைப்போம்னு சொல்லி ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு குலத்தாரும் சண்டை போட்டுட்டே நிக்கிறாங்க. இறுதியாக பேசி மக்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த திசையை நோக்கி கையை காட்டி யார் இந்த திசையிலிருந்து முதலாவதாக வருகிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய மக்கள் தான் ஹஜருல் அஸ்வத்துக்களை தூக்கி காபாவிற்குள் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசையை நோக்கி கை காட்டிட்டு அங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திசையை நோக்கி ஆத்தாக்குமுல் அமீன், இதோ உங்களில் நம்பிக்கைக்குரிய அமீன் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. மக்கள் சொல்றாங்க, மிகப்பெரிய துண்டை ஒன்று எடுத்து விரிச்சு அதுக்கு மேல ஹஜருல் அஸ்வத்துக்களை தூக்கி வச்சு ஒட்டுமொத்த மக்களும் தன் கரங்களால் கைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி ஹஜருல் அஸ்வத்துக்களை தூக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜருல் அஸ்வத்துக்களை தூக்கி காபாவிற்குள் வைக்கிறார்கள். அல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா, ஹஜருல் அஸ்வத்துக்கள் சொர்க்கத்துக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன செய்தி அகமதிலே 14,957 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு.